வணக்க மக்களே, இன்னைக்கு எம்ஹெச் மரிகோடாவது பிறந்த நாள். இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஹார்டிகல்ச்சர். இன்றைக்கி நம்ம 106வது பிறந்த நாள் வந்து கொண்டாடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம WDC வீடியோ வந்து செடிகளுக்கு அடிக்க போகிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். WDCனா என்ன, WDC வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அது பார்க்கணும்னு நினச்சினா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது வந்து 7 நாள் ரெடியான WDC. அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு அடிச்சுக்கோங்க. கையெல்லாம் உள்ளே விடாமல் இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு தான் கலக்கணும். பார்த்தீங்கன்னா WDCக்கு வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 செட் ஆஃப் ரேஷியோ இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு செட்டு பார்க்கலாம். 1:5, 1:6, 1:7, 1:8, 1:9, 1:10. இன்னொரு செட்டு பார்த்தீங்கன்னா 2:5, 2:6, 2:7, 2:8, 2:9, 2:10. இந்த மாதிரி 2 செட் ஆஃப் ரேஷியோ இருக்குது. நீங்கள் நம்ம எடுக்கிற ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:7. அது 2 பங்கு WDC, 7 பங்கு தண்ணி. இப்போ நம்ம 7 பங்கு தண்ணி எடுத்தாச்சு. வாங்க நம்ம 2 பங்கு WDC ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. 2 பங்கு WDC வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு அந்த தண்ணியில். ஆட் பண்ணிவிட்டு அந்த WDC வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுனா நல்லா செட் ஆகிடும். வாங்க இப்போ நம்ம செடிகளுக்கு அடிக்கலாம். பார்த்திங்கன்னா செடிகளுக்கு அடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெளிக்கிற மெத்தட்லேயே நம்ம அடிச்சிடலாம். ஸ்ப்ரேயர்லாம் பெருசாக நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி தெளிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா செடிகளோட எல்லா பார்ட்ஸும் கவர் ஆகிறது இல்லாமல் நல்லா வேர்களுக்கு டேரெக்டாக வந்து நம்ம அடிக்க முடியும். இந்த மாதிரி கப்பை வச்சே நம்ம அடித்து முடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா இது நம்ம தோட்டத்தில் வளரக்கூடிய கத்திரிகள் எல்லாமே வந்து நல்லா ஒரு க்ரோத்தாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த WDCயை வந்து அடிக்கிறது பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 முறை அடித்தா போதும். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு மாதம் நம்ம ரெகுலராக அடிச்சிங்கன்னா க்ரோத் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரிசல்ட் பக்காவாக காட்டும். WDCயை பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குட் ரிசல்ட் தான். அதாவது செடியோட க்ரோத்து, செடியோட காய் வைக்கிற தன்மை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. காயெலாம் நல்லா வந்து பெருசாக இருந்துச்சு. செடியோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு விகரஸ் ஹைட்டு, நார்மலோட நல்லா வந்து ஒரு 2 மடங்கு நல்லா க்ரோத் ஆச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ட்ராபேக். என்ன ட்ராபேக்னால் வந்து இது வந்து பெஸ்ட்டு கண்ட்ரோல் வந்து ரொம்ப வந்து தடுக்க மாட்டேங்குது. அதாவது 50% தான் தடுக்குதுன்னு சொல்லுவேன். எப்படின்னா நம்ம இந்த WDC ஆட் பண்ணுறோம், பட் இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து வேப்ப புண்ணாக்கு, பஞ்சக்காவி இந்த மாதிரி ஆட் பண்ணால் தான் வந்து அந்த பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனால் வந்து இந்த WDCயை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து ஒரு க்ரோத் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் காய் உற்பத்தி, அப்புறம் காய் செட் ஆகுறது, பூக்கள் வந்து உதிராமல் அந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் நல்லா பக்காவாக பண்ணுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா WDCயை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தடில் அப்ளை பண்ணலாம். ஒரு மெத்தட் வந்து இப்போ தெளிக்கிற மெத்தடு, இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்திங்கன்னா 350 ml WDC ப்ளஸ் 1 லிட்டர் வாட்டர். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணுன்னா 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். அதோட அந்த 350 ml WDC ப்ளஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ரேஷியோலாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இப்போது வந்து WDCயை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட நம்ம வந்து 2 பார்ட்டு பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி பார்ட்டாக பண்ணால் தான் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். அதில் வந்து நம்ம ரேஷியோ என்னென்ன ரேஷியோ கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் ஈஸியாக வந்து பார்க்கலாம். ஒரே வீடியோவில் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடுப்பாகும். அதனால தான் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி நான் வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன். அப்புறம் உங்களுக்கு WDC வந்து வேறு எங்கேயாச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அமேசான் இந்த மாதிரி ஆன்லைனில் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த காசியாபாட்டில் வந்து நீங்கள் DD எடுக்கிறோம். அது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். பட் அமேசான் வாங்குறது ரொம்ப குட் ஐடியா. பார்த்தீங்கன்னா WDC அடித்ததுக்கு அப்புறமா எடுத்த ரிசல்ட்டு நல்லா வந்து ஒரு குட் ரிசல்ட்டு. இது நம்ம மாடி தோட்டத்தில் வளர்ந்த செடிகள் எல்லாத்துக்குமே அடித்தேன். நல்லா வந்து ஒரு க்ரோத்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.